இன்னும் சற்று நேரத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை தனித்தனியாக சந்திக்கிறார். எப்படியா மனசு வருது உங்களுக்கு இந்த ஐடியாவெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு? ஃபர்ஸ்ட் இது எப்படி பேசலாம்? நீங்கள் 2 பிள்ளைங்க சொன்னேன்ல, 11 வயசில் ஒரு பொம்பளை புள்ள, 14 வயசில் ஒரு பொம்பளை புள்ள. அந்த தகப்பனை நேரில் வர வச்சு ஆறுதல் சொல்கிறேன்னா நீங்களாம் என்னையா மனுஷன்? ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட, உருப்படவே மாட்ட, உருப்பட மாட்ட. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. 30 நாட்களுக்கு பிறகு கரூரில் பாதிக்கப்பட்ட 30க்கும் மேற்பட்ட குடும்பத்தினரை நடிகர் விஜய் மாமல்லபுரத்திற்கு நேரில் அழைத்து சந்திக்கக்கூடிய அந்த முதல் காட்சிகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. சார், எல்லாம் ரெடி. பெரிய தலைவலி முடிஞ்சது, போய் நம்ம வேலையை பார்ப்போம். கால் ஷீட் அமைந்தது, காட்சி முடிந்தது. சினிமாவில் அரசியல், அரசியலில் சினிமா. மாய பிம்பங்கள் நிலைப்பதில்லை. செத்து போன குடும்பத்தெல்லாம் பணம் இருக்குவா, அப்ப தேர்தலை எல்லாம் ஓட்டு பெட்டி இங்க வை, இங்க வந்து போடுன்னு சொல்வியா? அருமையான ஐடியா வரட்டா. என்னது என்னது இது? ஏய் போடா பல்லியே, எங்க கில்லியே பயந்து பதுக்குற பூனை கிடையாதுடா, சீரி பாயிர சிங்கம். எங்க கில்லியே பயந்து பதுக்குற பூனை கிடையாதுடா, சீரி பாயிர சிங்கம். டேய் சும்மாறா, சும்மாறா. பண்ணையாரு கூட பஞ்சாயத்துக்கு வருவாரு, பனையூர் பஞ்சாயத்து. என் வீட்டுலதான் ஆலமரத்துக்கே வரமாட்டேன். நாட்டாமையே தாண்டிய நாட்டாமையா இருக்குது. அசிங்கமா இல்ல? இதெல்லாம் அசிங்கப்பட என்ன இருக்கு? வந்த வேலையை தானே பாக்குறாங்க. ஒரு நடிகனா கூப்பிடலாம், ஒரு தலைவரா கூப்பிட முடியாது. ரெண்டுமே கூப்பிடக்கூடாது. அப்படி உங்களை யாரும் ஆறுதல் சொல்லியா? அப்படின்னு ஆறுதல் சொல்லணும். நீங்க ஆறுதல் சொல்லி அந்த 2 குழந்தைகளை மீட்டு உயிர்த்தெழுக்க வைக்க போறீங்களா? நீங்க ஒரு விளம்பரம். ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? இல்ல உனக்கு கவலைப்படாதீங்க, நான் கூட இருக்கேன். இதானே இதை போன்ல சொல்லிட்டு போங்க. போட்டோ எடுத்து போறதுக்கு நீங்க வர வைக்கிறீங்க. மானம் கெட்ட போயில. இன்னும் சொல்ல போனா உங்க கில்ட்டை ரிமூவ் பண்றதுக்காக வர வைக்கிறீங்க நீங்க, இல்லையா? கரெக்டா கேக்குறா. நாங்க தேடிட்டோம், நீங்க தேடிடுங்க தளபதி அப்படின்ட்டு அவங்க வந்து சொன்ன உடனே உங்களுக்கு திருப்தி ஆகும். உங்க கில்ட்டுக்காக நீங்க கூப்பிடுறீங்க அவங்கள, இல்லையா? இது குரூரமான செயலாக தெரியவில்லையா உங்களுக்கு? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இந்த குழந்தைங்க தானே எதிர்காலமே போச்சு. இன்னொன்று யோசிச்சு போற, அந்த கணவன் மனைவி 2 பேருக்கும் இனிமேல் நம்ம எதுக்கு வாழணுன்ற எண்ணம் வருமா வராதையா? அவங்கள நீ வந்து மெட்ராஸுக்கு வா, பஸ் பிடிச்சி வீட்டு வாசலே பஸ் வந்து நிற்கும், வந்து ஏறு, விஜய் உனக்கு ஆறுதல் சொல்லுவாருன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எப்படியா மனசு வருது? உள்ளுக்குள்ள உறுத்தல பொறம்போ அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தசாரதி. உங்களுக்கு எல்லாம் எங்களை ஆளணுன்ற வேற என்ன இருக்கு இல்ல? நான் வரேன். எதுக்கு பிஜேபியோட கால் நக்கறதுக்கா? முதலமைச்சர் ஸ்டாலின் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களை பூரா தலைமைச் செயலகத்துக்கு வர வச்சு ஆறுதல் சொல்லியிருந்தா எப்படி பாருங்க? நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? அவர் போகல, அதுபோல அமைச்சர்கள்லாம் போனாங்க, முடிஞ்சு போச்சா? ஆனா இங்க வர வச்சிருந்தானே எப்படி இருக்கும்? அவராவது முதலமைச்சரே செய்யக்கூடாதுன்றோம். இப்பவே இப்படி இருக்கிறீங்கன்னா நாளைக்கு உங்க கையில் அதிகாரம் வந்துச்சுன்னா எப்படி நடந்துக்குவீங்க? ஒரு 10,000 ரூபாய் பணத்துக்காக நம்ம பிறந்து வளர்ந்து வாழ்ந்து இந்த மண்ணை விட்டு போறதுக்கு எப்படி உங்களுக்கு மனசு வந்துச்சு? எவன் காசு நீட்டாலும் கை நீட்டிடுவீங்களா? உலகத்திலேயே சுயமரியாதை பத்தி அதிகமா பேசுறதும் தமிழன் தான், அது அடிக்கடி அசிங்கப்படுத்துறதும் தமிழன் தான். நீ இல்ல தம்பி, நாங்க என்னதான் பண்றது? அதான் தம்பி. இல்லனா வாழ முடியாதா? வாழணும். நம்ம வாழ்க்கை நம்ம கையில தாங்கிற தன்னம்பிக்கை வரணும். இன்னும் எதுக்கு பணத்தை கையில வச்சிருக்கீங்க? போய் திருப்பி கொடுங்க. என்னையா பாக்குறீங்க? போங்கயா, போய் பணத்தை திருப்பி கொடுங்க. ஆயில கொசு. சரி, அது இருக்கட்டும். இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. வர யாரும் பசியில வாடக்கூடாது. பாதிக்கப்பட்ட குடும்பங்களை பார்த்து கவனித்த தாவேகா நிர்வாகிகள். டேய், எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான்டா. இனிமே எவனாவது கீபோர்டு வாசிக்கிறேன் கபோர்டு வாசிக்கிறேன் நீங்க பார்த்தேன் கையை கால உடைச்சிடும். நீங்க எல்லாம் செத்தவங்க எல்லாம் செத்த வீட்டுக்காரங்க எல்லாம் என் வீட்டுக்கு வாங்க, நான் உங்க வீட்டை துக்கம் விசாரிக்கிறது எந்த மாதிரி அரசியல்னு ஒன்றும் புரியல. பாதிக்கப்பட்ட சத்தம் வீட்டுல போய் பார்க்காத மாமல்லபுரத்தை வர வைக்கிறது. அப்பனா இவருக்கு என்ன, இவர் ஒரு கட்சி தலைவர். நான் லாயர் இல்ல, தீவிர ஞாயிறு. இருந்தாலும் விபத்து நடந்த இடத்துக்கு வந்து நம்ம போய் நேர்ல பாக்குறது நல்லதுங்க. வாய்ப்பில்லை ராஜா,
வாய்ப்பு கிடையாது. கரூர்ல நிறைய பாலிடிக்ஸ் நடக்குது அப்படின்றதுனால அவர் வந்து மஹாப்ஸ்ல கூட்டு போய் பேசுறாரு. கொஞ்சம் மேலவா, இங்க இப்படி வா, கைக்கு ஏறுவா. பிகாஸ் அங்க கூட்ட நெரிச்சலும் அதிகமா இருக்கு, நிறைய ஆபத்தான இதெல்லாம் நடக்குதுன்றதுனால அவர் தனியா கூட்டு போய் பேசுறது என்ன பொறுத்த வரைக்கும் கரெக்டான இதுதான். இங்க வர வைக்கிறாரு, இப்ப இங்க அசம்பாவிதம் நடக்காதா? 41 பேர், அப்ப இங்க 184 பேர் தான் சாவாங்க. நீ கேட்டது கரெக்டான கேள்வி. இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்ல பொதுவாவே எத்தனை அமைச்சர்கள் இருக்கிறாங்க, எத்தனை கட்சி இருக்குது, அத்தனை கட்சிக்கார வந்து பேசுறாங்க, ஆறுதல வார்த்தை சொல்லிட்டு வந்தாங்க. நீ என்ன பயிரா போடுங்கன்னு ரைட் விடு. இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? அவங்கள நம்ம தான் போய் பார்க்கணுமே தவிர நம்ம அவங்களை கூட்டிட்டு வர்றது இட்ஸ் நாட் a very good act. என்ன கேட்டா நல்ல ஓரைக்கு சொல்லுமா. பெரிய காரியம் நடக்குதுன்னா நம்ம தான் போய் அவங்க வீட்டுல போய் பார்க்கணும். அவரு வந்து வர வச்சு பாக்குறாருன்னா அது என்னன்னு சொல்றது, காசோட திமிருன்னு சொல்லணும். அதான் உண்மை. ஏய், ஆணவத்துல ஆடாதரா. ராணுவத்துல அழிஞ்சவங்களை விட ஆணவத்துல அழிஞ்சவங்க தான் அதிகம். விஜய் வந்து இன்னும் திருந்தலன்னு தான் சொல்லலாம்னு பார்க்கலாம். தயவு செய்து அரசியலை கருத்துக்கின்னு தலைவராக தேர்ந்தெடுத்து ஒரு தகுதி உருவாக்கிக்கோங்க. நீங்களா வந்துட்டு மக்களை போட்டு குழப்பி விட்டுறாதீங்க. இனிமே இப்பெல்லாம் தனியெல்லாம் வராது, வீட்டுல யாராவது பெரிய வந்தா வர அவர் காரியம் பண்றாரா இல்ல கல்யாணம் பண்றாரான்னு தெரியல. 41 குடும்பத்துக்கு என்ன அனுப்பையில அவசரமா பேசுறல. அவரை மாதிரி உலகத்துல கேடு கெட்ட ஒரு அரசியல் தலைவர் இது வரைக்கும் நான் பார்த்தது. நீ மாவட்ட தலைவர் இல்லடா, மாவட்ட தலைவர். எல்லாரையும் கூப்பிட்டு வீட்டுல சோறு போடுறாங்க, கல்யாணம் பண்றாங்க, காரியம் பண்றான்னு சொல்லிட்டு எல்லாரும் பணியூருக்கு வர வச்சுட்டு கும்பாலம் போடுறதுக்கு வர வைக்கிறேன். அது எப்படி நான் கரெக்டா சொல்லிட்டீங்க, எல்லாம் மூக்க வச்சுட்டான்டா. இல்லண்ணே, அவர் வந்து பாத்துருக்கணும், இருந்து எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு போயிருக்கணும். அவர் விட்டுட்டு போனதுதான் தப்பாகி போச்சு. அவர் செஞ்சது தப்பு தான். மக்கள் எப்படி போறா உங்களுக்கு என்னங்க? நேர்ல போ விஜய் பயப்படுறாரா? ஆமா, பயந்தனால தான் இந்த மாதிரி பண்றது. எல்லாரும் இங்க வந்து பாக்குறேன். அதான் மாமா, அதேதான். இப்படி இருந்தா மக்கள் எப்படி விஜய் நம்பி ஓட்டு போடுவாங்க? ஓட முடியாது, ஓட மாட்டாங்க. கமலஹாசனை பார்த்தாச்சு, சிவாஜியை பார்த்தாச்சு, சரத்குமாரை பார்த்தாச்சு, ராஜேந்திர பார்த்தாச்சு, பாக்யராஜா பார்த்தாச்சு, எல்லாம் பார்த்தாச்சு. எல்லாம் எங்க இருக்கிறாங்கன்னே தெரியாது. தமிழ்நாட்டுல நித்யானந்தாவுக்கு பிறகு இவ்வளவு காலம் தலைமறைவாக இருக்கக்கூடிய நபர் வந்து விஜயா தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் தான் தலைமறைவா இருந்து கொண்டு வீடியோ மூலமா பேசிட்டு இருப்பாரு. இவரும் தலைமறைவா இருந்து வீடியோ மூலமா பேசுவாரு. அவர்கிட்ட கேட்டா அவர் என்ன சொல்லுவாரு, நான் கைலாசால இருக்கேன்னு பாரு. இவர்கிட்ட கேட்டா நான் ஆபீஸ்ல இருக்கேன்னு சொல்லுவாரு. இது என்ன நடக்குது அப்படின்னே புரியல. நீங்க நம்பர் 1 டுபாக்கும், அவன் நம்பர் 2 டுபாக்கும். நம்பர் 1 மேக்ஸிமம் உங்க கிட்ட இருந்து வர பதில் நடக்க கூடாதது நடந்துருச்சுமா, சாரிமா, அவ்வளவுதானே. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு ஆறுதல் சொல்ல வாங்க தலைவருக்கு, மாறுதல் தேவைத்தானே தலைமுறைக்கு. இவர் வீடியோ காலில் வரக்கூடிய தலைவர் அல்ல மாதேஷ், வீட்டிற்கே வரக்கூடிய தலைவர். அந்த செயல்படுங்க. டேய், நீ போடுவா பரதேசி, உன்னை மீட்ல வந்து மிதிக்கிறான். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கலடி. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.